அண்மை செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபடுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வடக்குவாசல் பகுதிக்கு தற்போது வருகை தந்துள்ளார். குறிப்பாக நேற்று புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தை 2 நாள் பயணமாக நேற்று மாலை திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அங்கு திருச்சி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர்கள், மத்திய இணை அமைச்சர் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி நட்சத்திர விடுதியில் தங்கிய அவர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழன் பிணம் என்ற தலைப்பில் பாஜக மாநிலத்தில் நைனா நாயனன் மேற்கொண்ட சுற்றுப்பயண நிறைவு பிரமாண்ட கூட்டத்தில் கலந்து சிறப்புரையாற்றினார். இன்று காலை 9:50 மணி அளவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட அவர் அங்கிருந்து திருவண்ணாக்காவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமான ஜம்புகேஸ்வரர் ஐலாண்டேஸ்வரி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார். அங்கு அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் புறப்பட்டவர் அங்கு உள்ளே சென்ற அவர் ஐலாண்டேஸ்வரி தாயாரை தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஜம்புகேஸ்வரன் தரிசனம் செய்து உள்ளே உட்புறத்தை சுற்றி அங்கு கோயிலோட சிறப்பு அம்சம் குறித்தும் கேட்டிருந்தார். அதன் பின்னே கோயிலுக்கு வெளியே வந்த அவர் அங்கு உள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் கை கொடுத்து அதை வணங்கிவிட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த ஸ்ரீரங்கம் 108 வைணவ சித்தர்களின் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தற்போது வடக்கு வாசல் வழியாக வருகை தந்துள்ளார். இவர் இங்கு வருகை தந்த அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கோவில் பட்டர் சுந்தர் பட்டர் தலைமையில கோவில் மரியாதையும் தற்போது அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே செல்லும் அவர் ரெங்கநாச்சியாரை தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து உடையவர் சன்னதியும் சக்கரத்தாள சன்னதியும் தரிசனம் செய்த பின் உள்ளே சென்று கர்நாடக சன்னதியை தரிசனம் செய்து தங்க குடிமரத்தை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து பெரிய பெருமாளையும் தரிசனம் செய்த பின் அங்கிருந்து ரெங்காரங்க கோபுரம் வழியாக வெளியே செல்கிறார். அங்கிருந்து செல்லும் அவர் நேர சாலை மார்க்கமாக மீண்டும் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கு தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வருகை தந்துள்ளார். அவருடன் அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அங்கு இது குறித்து பேச உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு அதாவது திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள ராணுவ மைதானத்தில் பிரம்மாண்ட நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் அங்கு பங்கு பெறுகிறார். அதில் 1200 பேர் பொங்கல், அதாவது பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானை, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வைத்து பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கிறார். இது மேடையில் இருந்து அதாவது 40 அடி நீளத்திற்கு ரேம்பும் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மேடையில இருந்தே மத்திய உள்துறை அமைச்சர் அங்கு பார்க்கும் அளவிற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரும் மேலே அதாவது மேடை மேலே இவரும் பொங்கல் வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கே சிறப்புரையாற்ற உள்ளார். தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த அவருடன் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், முரளிதர் மோகல் மற்றும் பாஜக மாநில நைனா நாகேந்திரன் மற்ற முன்னாள் தலைவர்கள் உடன் வந்துள்ளனர். தற்போது இவர் உள்ளே சென்று ரங்கநாச்சியை தரிசனம் செய்த பின் இதனைத் தொடர்ந்து மூலவர் பெரிய பெருமாளை தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து ரெங்காரங்க கோபுரம் வழியாக தற்போது சிறிது நேரத்தில் வெளியே செல்ல உள்ளார். சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.